நம் பூமிக்கு அப்பால் உள்ள பிரபஞ்சம் எப்போதுமே பல மர்மங்கள் நிறைந்தது. அவ்வப்போது வானத்திலிருந்து விழும் விசித்திரமான பொருட்கள் மனிதகுலத்தின் கற்பனையையும் ஆர்வத்தையும் தூண்டுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுதான் தற்போது கொலம்பியாவில் நடந்துள்ளது. பூஹா என்ற நகரத்தின் மீது பறந்து கொண்டிருந்த ஒரு மர்மமான உலோகப் பொருள் தரையிறங்கியுள்ளது. இந்த நிகழ்வு உலகெங்கிலும் உள்ள பறக்கும் தட்டு ஊகங்களுக்கு ஒரு புதிய தீப்பொறியை ஏற்படுத்தியுள்ளது. அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். கடந்த மார்ச் 2ஆம் தேதி கொலம்பியாவின் பூஹா நகரத்தின் மேல் உள்ளூர் மக்கள் ஒரு மர்மமான பொருள் பறந்து கொண்டிருப்பதை பார்த்துள்ளார்கள். அது தரையிறங்கிய பிறகு அது ஒரு பெரிய உலோக கோளம் என்பது தெரிய வந்தது. சில சமூக ஊடக பக்கம் வெளியிட்ட தகவலின்படி இந்த மர்மமான கோளம் வானத்தில் ஜிக்ஸாக் வடிவில் பறந்ததாகவும் வழக்கமான விமானங்கள் பறக்கும் விதத்திற்கு முரணாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இருந்தாலும் சிலர் இது ட்ரோன்கள் பறக்கும் விதத்தை ஒத்திருக்கலாம் என்று குறிப்பிட்டார்கள். மேலும் இந்த கோளம் ஒரு மலையின் மீதுள்ள மின் கம்பிகளில் மோதியதாக கூறப்பட்டது. பின்னர் கொலம்பியாவின் மலைப்பகுதிகளில் எங்கோ தரையிறங்கியுள்ளது. ஆரம்பத்தில் இது என்னவென்று யாருக்கும் தெரியாததால் உள்ளூர் மக்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிகழ்வு சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி உலகளாவிய கவனத்தை தற்போது பெற்றுள்ளது. வானத்திலிருந்து விழுந்த ஒரு மர்மமான பொருள் அதன் வடிவம் மற்றும் விசித்திரமான அம்சங்களால் உடனடியாக இது யூஎஃப்ஓவாக இருக்கலாம் என்ற ஆர்வத்தை தூண்டியுள்ளது. இது வழக்கமான விண்கல் போலவோ அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட குப்பைகள் போலவோ இல்லை. இந்த கோளம் ஒரு கால்பந்து அளவை விட சற்று பெரியதாக சுமார் 4.5 பவுண்டுகள் எடை கொண்டதாக இருந்தது என்று கூறியுள்ளார்கள். மேலும் இது குளிர்ச்சியாக இருந்தது என்றும் கூறப்படுகிறது. மேலும் இந்த மர்மக்கோளத்தின் மேற்பரப்பு மிகவும் விசித்திரமாக இருந்ததாகவும் எந்தவிதமான வெல்டிங் கோடுகளோ அல்லது இணைப்புகளோ இல்லாமல் முற்றிலும் வெண்மையானதாக தோன்றியதாக கூறியுள்ளார்கள். இது மிக துல்லியமாக உருவாக்கப்பட்ட ஒரு பொருளாக தென்பட்டது. மேலும் இந்த உருளை கோளத்தின் மீது எந்த மொழிக்கும் தொடர்பில்லாத புரியாத எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. இது பண்டைய குறியீடுகள் அல்லது வேற்றுக்கிரகவாசிகளின் தகவல் தொடர்பு முறையைப் போல காட்சியளித்துள்ளது. மேலும் ஒரு ரேடியாலஜிஸ்ட் டாக்டர் ஜோஸ் லூயிஸ் இந்த கோளத்தை ஆய்வு செய்ததாக கூறப்படுகிறது. அவரது கூற்றுப்படி இந்த கோளத்தில் 3 அடுக்குகளாக உலோக போன்ற பொருட்கள் இருந்தன என்றும் மேலும் ஒரு மையப்பகுதியை சுற்றி 18 சிறிய நுண்ணிய கோளங்கள் அமைந்திருந்தன என்றும் இந்த மையப்பகுதியை அவர் ஒரு சிப் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த உட்புற அமைப்பு இது வழக்கமான ஒரு விண்வெளி குப்பையாக இருக்க முடியாது என்ற எண்ணத்தை வலுப்படுத்தியது. மேலும் இந்த கோளத்தின் தோற்றம் குறித்து ஆரம்பத்தில் பெரும் மர்மம் நிலவியது. டாக்டர் ஜோஸ் லூயிஸ் போன்றவர்கள் இது மனிதனால் உருவாக்கப்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்றும் இது செயற்கையானது என்றும் வெல்டிங் போன்ற சான்றுகள் எதுவும் இல்லை என்றும் அதிக அடர்த்தி கொண்ட தனிமங்களை கொண்ட ஒரு உள் அமைப்பை கொண்டுள்ளது என்றும் கூறியுள்ளார். ஆனால் ஜூலியா மாஸ்பிரிட்ஜ் போன்ற விஞ்ஞானிகள் இது ஒரு கலைப்படைப்பாக இருக்கலாம் என்றும் அவசரப்பட்டு முடிவுக்கு வர வேண்டாம் என்றும் கூறியுள்ளார்கள். ஒரு மேம்பட்ட வேற்றுக்கிரக விண்கலம் தன்னுடைய திசையை தவறாக கணக்கிட்டு மின் கம்பிகளில் மோதியது என்பது லாஜிக் அற்றதாக உள்ளது என்றும் ஒரு சில விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். ஒரு பொருள் எங்கிருந்து வந்தது என்று தெரியாத போது மனிதனின் கற்பனைக்கு எல்லையே இல்லை. இது பூமியில் தயாரிக்கப்படாத ஒன்று என்ற எண்ணம் உடனடியாக இந்த பொருளை வேற்றுக்கிரகவாசிகளுடன் இணைக்கப்பட்டது. மேலும் ஒரு முக்கியமான திருப்பமாக இந்த கோளத்தின் எழுத்துக்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு பகுப்பாய்வு செய்த போது இந்த எழுத்துக்கள் ஸ்டார் வார்ஸில் பிரபஞ்சத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு புனையப்பட்ட மொழியிலிருந்து வந்தவை என்று செயற்கை நுண்ணறிவு கூறியுள்ளது. அதே போல இந்த கோளம் ஒரு வீடியோ கேமில் வரும் ஒரு மெட்டாலிக் ஸ்பியர் போன்று ஒத்திருப்பதாகவும் சில விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். இந்த கோளம் ஒரு நன்கு திட்டமிடப்பட்ட புரளியாக இருக்கலாம் என்று சில விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். யாரோ ஒருவர் கவனத்தை ஈர்க்க அல்லது ஒரு பொழுதுபோக்கிற்காக இதை உருவாக்கி இருக்கலாம் என்றும் கூறியுள்ளார்கள். தற்போதைய நிலையில் இந்த கோளம் ஒரு மர்மமாகவே உள்ளது. கொலம்பியாவின் புஹா நகரில் கண்டறியப்பட்ட இந்த மர்மமான உலோக கோளம் நவீன கால மர்ம நிகழ்வுகளின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இது உண்மையான வேற்றுக்கிரக விண்கலமா அல்லது ஒரு பொழுதுபோக்கிற்காக உருவாக்கப்பட்டதா என்பதை பொருட்படுத்தாமல் இந்த நிகழ்வு மனிதகுலத்தின் ஆர்வத்தையும் விளக்க முடியாத நிகழ்வுகள் பற்றிய அதன் முடிவற்ற தேடலையும் எடுத்து காட்டுகிறது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.